So, hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா physical and chemical equilibrium chapter. அதாவது கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியில் உள்ள தமிழ்நாடு சிலபஸில் உள்ள சாப்டர் 8ல வால்யூம் 2ல we are going to see லீ சாட்லியர் பிரின்சிபல். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் தமிழ்நாடு சிலபஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் நீட் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ லீ சாட்லியர் பிரின்சிபல்குள்ளே போகலாம். What is the Lee Chatelier principle? Lee Chatelier principle பொறுத்த வரைக்கும் many chemical reactions that have industrial importance such as synthesis of ammonia are reversible in nature. Okay, so synthesis of ammonia, maximum reaction வந்து chemical reaction it is reversible. So reversible reaction it is nothing but reactant வந்து product convert பண்ண மாதிரி products can also be converted into reactant. அதுதான் இவங்க reversible reaction ன்னு சொல்லுவாங்க. Okay, so இந்த இப்படி கன்வெர்ட் ஆகுதுல நம்மளுக்கு எந்த ரியாக்ஷன் மேக்ஸிமம் ஈல்டு ரியாக்டன் டு ப்ராடக்டா அல்லது ப்ராடக்ட் டு ரியாக்டண்டா எது மேக்ஸிமம் ஈல்டு நம்மளுக்கு தருதுங்கிறது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ சிஸ்டம் இஸ் ஈக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு. ஓகே, செவரல் கண்டிஷனால டிஸ்டர்ப் பண்ணலாம். இட் மேபி கான்சன்ட்ரேஷனால டிஸ்டர்ப் பண்ணலாம், அண்ட் ப்ரெஷரால் டிஸ்டர்ப் பண்ணலாம், டெம்பரேச்சர். ஸோ மெனி ஃபேக்டர் கேன் டிஸ்டர்ப் த கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஈல்ட் ஆஃப் அ ரியாக்ஷனுங்கிறது தான் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அதை பொறுத்து பார்த்தவங்க அந்த எந்த இஃபெக்ட்ங்கிறத செகண்ட் பேரால சொல்லியிருக்காங்க பாருங்கள். த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் கேன் பி இந்த டெம்பரேச்சரில் இருக்கலாம், ப்ரெஷரில் இருக்கலாம், அண்ட் கான்சன்ட்ரேஷன் எக்ஸெட்ராவில் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வரது தான் லீ சாட்லியர் ப்ரவுன் பிரின்சிபல். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அந்த ஸ்டேலாக பாருங்கள், ஸ்டேட் லீ சாட்லியர் பிரின்சிபல் கேட்டால் யூ ஹவ் டு ரைட் திஸ் கொஸ்டின். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். பாருங்கள், இட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்ட் then the system shifts itself in the direction that nullifies the effect of the disturbance. Okay, so ஈக்லிபிரியமில் இருக்கிற சிஸ்டத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அந்த சிஸ்டம் எந்த டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆனால், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நிறைய இருக்குது, ரியாக்டண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ ரியாக்டண்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆனால் இட் வில் நல்லிஃபை இட். சப்போஸ் ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது, ரியாக்டண்ட் அதிகமாக இருக்குது, அப்போ ரியாக்டண்ட் ப்ராடக்ட் சைடுக்கு தான் இட் வில் நல்லிஃபை. ஸோ அதுதான் லீ சாட்லியர் பிரின்சிபல். அந்த டிஸ்டர்பன்ஸை டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் மூலமாக காஸ் பண்ண டிஸ்டர்பன்ஸை இட் இஸ் கோயிங் டு நல்லிஃபையிங் ஆர் இட் இஸ் நெக்லிஜிபிளாக ஆக்குறதுக்கு. ஓகே, ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, இட் இஸ் இஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்னா என்ன, இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் ஒரு ஆக்டிவ் மாஸ் எதுனாலும் நம்ம சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஈக்லிபிரியமில் இருக்கையில் ஓகே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ரெண்டுக்குமே இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அடிஷன் ஆஃப் மோர் ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்ம ரியாக்டண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஆர்எல்ஸ் ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் வில் இன்க்ரீஸ். ஓகே, ஆப்வியஸ்லி இட் வில் இன்க்ரீஸ். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் லீ சாட்லியர் என்ன சொல்லுவாங்க, அக்கார்டிங் டு லீ சாட்லியர் பிரின்சிபல் effect of increase in concentration in the substance to shift the equilibrium in the direction consumes the added substance. Okay, so ஒரு equilibrium shift பண்ணதுக்கு either reverse directionல அல்லது forward directionல shift பண்ணதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுதாங்க, reactant மோரா ஆட் பண்ணுதாங்களா or else product மோரா ஆட் பண்ணுதாங்களா, product yield அதிகமாக இருக்கா, reactant yield அதிகமாக இருக்கா, அப்படி shift ஆகுதுக்கு என்னென்ன directionல shift ஆகுதுங்கிறத பார்க்க போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் பாருங்கள், ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ப்ளஸ் அயோடின் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயோடைட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் திஸ் இஸ் a well known reaction, formation of hydrogen iodide. அதில் addition of hydrogen or iodine to the equilibrium mixture disturbs the equilibrium. ஹைட்ரஜன் அயோடின் எதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும், பிகாஸ் ஆப்வியஸ்லி ப்ராடக்ட்டை விட ரியாக்டன்ட் அதிகமாகும். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு மினிமைஸ் த ஸ்ட்ரெஸ் த சிஸ்டம் ஷிஃப்ட்ஸ் த ரியாக்ஷன் இன் டைரக்ஷன் வேர் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ஆர் கன்சியூம்டு. ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷனல் ஹைட்ரஜன் அயோடைட் வில் பேலன்ஸ் த effect of added reactant. Okay, so hydrogen அயோடினும் கன்சியூம் ஆச்சுன்னா, அதாவது ரியாக்ட் ஆச்சுன்னா, ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயோடைட். ஸோ ஹைட்ரஜன் அயோடைட் உங்களுக்கு மோர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு இட் வில் ஈக்லிபிரியம்க்கு உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஹென்ஸ் ஈக்லிபிரியம் ஷிஃப்ட்ஸ் டு த ரைட். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா என்ன, ஃபார்வர்ட் டைரக்ஷன் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்டில் த ஈக்லிபிரியம் இஸ் ரீஎஸ்டாப்ளிஷ். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, ரியாக்டண்ட்டை மோரா ஆட் பண்ணி விஆர் ஈல்டிங், ரியாக்டண்ட்டை ஆட் பண்ணி மோர் ப்ராடக்ட் ஈல்ட் கொடுக்கறது. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜன் அயோடைட் அதாவது ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுதாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க மறந்துட்டோம், சிமிலர்லி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் ஃபிபிள்ஸ். அதே மாதிரி அடிஷன் எதெல்லாம் உங்களுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பாருங்கள், ரெண்டு இது அடிஷன் ஆடிங் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின். ஓகே, ஸோ ரியாக்டன் ஆட் பண்ணுறது அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு. ஓகே, ஸோ இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும்.
இருக்கணும். அண்ட் ஹைட்ரஜன் அயோடைடு தான் உங்களோட ப்ராடக்ட். ஓகே, ஸோ ப்ராடக்ட் இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி கான்சன்ட்ரேஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ், வால்யூம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ப்ராடக்ட்டை, அதாவது ப்ராடக்ட் இதில் எங்கேனது தான் நம்மளோட ஹைட்ரஜன் அயோடைடை ஆட் பண்ணால் உங்களோட ரியாக்டண்டோட ஈல்டு வில் பி ஓகே. ஸோ ரியாக்டன்ட் ஈல்டு எப்படி இருக்கும்? ரியாக்டன்ட் ஈல்டு வில் இன்க்ரீஸ். அதனால உங்களுக்கு இட் இஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன் அண்ட் தென் அது இன்க்ரீஸ் ஆகி அன்டில் த கான்சன்ட்ரேஷன் அலிஃபை அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு காமன் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஹைட்ரஜனையும் அயோடினையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட். பட் reverse reaction பொறுத்த வரைக்கும் it is just opposite to the forward, that is adding hydrogen iodide and removing and adding hydrogen iodide and removal of hydrogen and iodine. Okay, so இந்த கான்செப்ட் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கான்செப்ட் will be clear to you. Okay, so ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் அயோடைட் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க. தட் இஸ் ஹைட்ரஜன் அயோடைட் வந்து உங்களுக்கு இட் இஸ் 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களோட ஹைட்ரஜன் இருக்குது, அயோடின் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 0.2 அண்ட் 0.1 அயோடின் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு கேசி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கேசி இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயோடின் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயோடைட். ஓகே, ஸோ இதுக்கு கேசி கண்டுபிடிச்சோம்னா it is hydrogen iodide product அதோட stoichiometric coefficient of the whole square and hydrogen அதோட stoichiometric coefficient 1 and iodine அதுக்கு it has no stoichiometric coefficient. So இதை simply போட்டுட்டோம்னா நம்ம it is 1 square and hydrogen உங்களுக்கு it is 0.2 into இங்கே 0.1. okay, so 1 square is 1, 0.2 வந்து உங்களுக்கு it can be written as 2 into 10 to the power minus 1 and 0.1 னா 1 into 10 to the power minus 1 எழுதிக்கலாம். So it is nothing but 1 by 2 into divided by 10 to the power minus 2. 1 by 2 is nothing, it is 0.5. So 0.5 மேலே 10 to the power minus 2 10 to the power 2 போனா it will become okay, so 0.5 into 10 to the power 2 is nothing but it is 50. okay, so உங்களுக்கு it is nearly 50 உங்களுக்கு வந்துரும். ஓகே, ஸோ 50 வந்துடும். கேசி வேல்யூ வில் பி 50. கேசி வேல்யூ உங்களுக்கு 50 வந்துருச்சு. அங்கே பாருங்கள் கேசி வேல்யூ இஸ் 50. கேசி வேல்யூ உங்களுக்கு 50 வந்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் தி ஈக்லிபிரியம் மோஸ்ட் டிஸ்டர்ப்டு. ஓகே, ஸோ டிஸ்டர்ப் பண்ணாங்க. மோர் அயோடின் ஆட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சம் டைம் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட். ஓகே, ஸோ மோர் அயோடின் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ராடக்ட் ரியாக்டன்ட் ஆட் பண்ணால் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் ஈல்டு வில் இன்க்ரீஸ். ஸோ ப்ராடக்ட் ஈல்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் அயோடைடு வந்து 1லேருந்து இட் இஸ் இன்க்ரீஸ் டு 1.092 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து லீ-சாட்லி பிரின்சிபல் மூலமாக எப்படி வெரிஃபை பண்ணுறாங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஈக்லிபிரியமில் இருக்கையில் உங்களுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் தட் இனிஷியல் வந்து 0.2 0.1 and 1. ஓகே, ஸோ 0.1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அயோடின் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அயோடின் ஆட் பண்ணால் இது 0.1 வந்து 0.2 மாறும். 0.2 உங்களுக்கு 0.1 ஹைட்ரஜன் அயோடைட் வில் ரிமைன் சேம். ஸோ கான்சன்ட்ரேஷனில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்த்தா திஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரேஷியோ எடுத்தோம்னா இட் இஸ் x 2x தான். தட் இஸ் ஹைட்ரஜன் அயோடைன் 2 ஹைட்ரஜன் அயோடைன். ஸோ இட் இஸ் x 2x minus x ஓகே, ஸோ 2x. ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த நியூ கான்சன்ட்ரேஷன். ஸோ நியூ கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணணும் இதை. ஸோ 0.2 minus x and 0.2 minus x and 1 plus 2x. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணோம். ஸோ இங்கே ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எப்படி? ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரியாக்டனுக்கு நெகட்டிவ் போட்டு ப்ராடக்ட் பாசிட்டிவ் போட்டுருக்காங்க. அண்ட் இது போட்டாச்சு நியூ கான்சன்ட்ரேஷன். இது ஓகேவா? அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் உங்களுக்கு 1 plus 2x. ஓகே, ஸோ வி ஆல்ரெடி நோ தட் 1 plus 2x வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து 0.92 m. ஓகே, 92 and then 2x is equal to 1.092 minus 1. So your 2x will be obviously 1.092 and x is equal to 1.092 1.092 minus 1 வந்து உங்களுக்கு இது 0.92. 0.092. ஓகே, ஸோ உங்களோட 0.092 divided by 2 இது ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் you will be getting x will be equal to 0.046 because 92 divided by 2 is 0.046. ஸோ இது உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, ஸோ
இதிலேருந்து you have to find the hydrogen and iodine கண்டுபிடிக்கிறதுக்கு we already know that hydrogen is 0.2 minus x, so 0.2 minus 0.0046 hydrogen கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ரஜனுக்கும் அயோடினுக்கும் சேம் தான், which is nothing but equal to 0.154, and we already know that this is equal to 1.092. okay, ஸோ பாருங்கள் உங்களுக்கு என்ன இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன இது டிக்ரீஸ் ஆயிருக்கு, இட் இஸ் ஆப்வியஸ்லி ரியாக்டன் தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு நீங்கள் கேசி கண்டுபிடிச்சிங்கன்னா similarly for the way you found for first conditionக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணீங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஸோ அயோடின் இதெல்லாம் கண்டுபிடிச்சு we already know that hydrogen iodine வந்து உங்களுக்கு it is 1.096 இருக்குது. ஸோ 1.096 the whole square போட்டுக்கலாம். அண்ட் ஹைட்ரஜனுக்கும் அயோடினுக்கும் it is 0.154, ஸோ into 0.154 போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணிங்கன்னா கேசி வேல்யூ will be சால்வ் பண்ணதுக்கு it is difficult, so I am just writing கேசி வேல்யூ உங்களுக்கு 50 வந்துடும், which is obviously equal to the initial கேசி வேல்யூ. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு லீ-சாட்லியோ பிரின்சிபல் இந்த ஈக்லிபிரியம் கான்செப்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். பட் இதில் நீங்கள் என்னதை திங்க் பண்ண வேணுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குது ரியாக்ஷன் கோஷன் வேல்யூ. ஐம் சாரி, இட் இஸ் a reaction quotient stage. okay, it is not the kc value, reaction quotient, because we are increasing the concentration. நம்ம ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணி எடுக்கும். ஸோ it is q value. okay, ஸோ ரியாக்ஷன் கொஷனுக்கும் சேம் ஃபார்முலா தான், பட் வேல்யூ வில் பி டிஃப்ரெண்ட். பட் நம்மளுக்கு q இஸ் ஈக்குவல் டு கேசி. ஸோ q கேசினா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இட் இஸ் இன் ஈக்லிபிரியம்னு கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா நம்ம என்ன ஆட் பண்ணோம், we are adding அயோடினை எப்படி ஆட் பண்ணியிருக்கோம், 0.+0.1 molarity. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்போ நம்மளுக்கு சேஞ்சஸ் கான்சன்ட்ரேஷனில் எப்படி இருக்குது, பிஃபோர் ஆடிங் நம்மளுக்கு என்ன இருந்தது, ஆஃப்டர் ஆடிங். ஸோ பிஃபோர் ஆடிங் நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா இது 1, ஐம் சாரி, இது 0.2 இருந்தது, இது 0.2 இருந்தது, இது 1 இருந்தது. பட் ஆஃப்டர் ஆடிங் இது 0.154 ஆச்சு, அண்ட் இது 0.154 ஆச்சு, அண்ட் இது ஆப்வியஸ்லி 1.096 ஆச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, அயோடின் ஆட் பண்ணோன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. ரியாக்டன்ட் ஆட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஈல்ட் ஆஃப் தி ஹைட்ரஜன் அயோடைட் இஸ் இன்க்ரீஸ்டு. 0.96 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.096 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கு, 0.2லேருந்து 0.154க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தே ஆர் கம்பேரிங் திஸ் வித் த ரியாக்ஷன் கோஷியன்ட் வேல்யூ. அண்ட் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மேப் மாதிரி, effect of addition of iodine, the formation of iodine. So just with a glance பார்த்துக்கோங்க. So we can conclude that the system has re-established at this stage, and the addition of iodine results in the increase of hydrogen iodide. இதான் சொல்றாங்க. iodine add பண்ணா hydrogen iodide concentration will obviously increase. So this is an forward reaction. okay, so this is all about the effect of concentration and Le-Chatelier principle. hope இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டடி வித் ஸ்காலட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you for watching.